Next one, beginning of the nationalist press, the Hindu and Sudesi Mitran. The appointment of T. Muthuswamy as the first Indian judge of the Madras High Court in 1877 created a and a furor in Madras presidency. டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டது. The enterprise in Madras criticized the appointment of an Indian as a judge. ஒரு இந்திய நீதிபதியாக பணி அமர்த்தப்பட்டது சென்னையைச் சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் விமர்சனம் செய்தன. The press opposite his appointment and the educated youth have realized that the press was entirely owned by Europeans. எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்களால் நடத்தப்படுவதை கல்வி கற்ற இளைஞர்கள் உணர்ந்தனர். The need for a newspaper to express the Indian perspective was kindly felt. இது குறித்த இந்தியனுடைய எண்ணங்கள் வெளிப்படுத்த ஒரு செய்தி பத்திரிகை தேவை என்பது உணரப்பட்டது. ஜி. சுப்பிரமணியம், எம். வீரராகவாச்சாரி and 4 other friends together started a newspaper, The Hindu, in 1878. அதை லைன் பண்ணிக்காங்க. ஜி. சுப்பிரமணியம், எம். வீரராகவாச்சாரி மற்றும் இவர்கள் நண்பர்கள் 4 ஆகியோர் இணைந்து 1878 த இந்து எனும் செய்தி பத்திரிகையை தொடங்கினர். அதை திரும்ப சொல்கிற லைன் பண்ணிக்காங்க. இந்த இந்து பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது, எந்த வருஷம்னு கேட்பாங்க. அப்போ ஸ்டார்ட் த இயர் 1878. It soon became the vehicles of nationalist propaganda. மிக விரைவில் செய்தி பத்திரிகை தேசிய பிரச்சாரத்திற்கான கருவியானது. ஜி. சுப்பிரமணியம் also started a Tamil nationalist periodical, Sudesi Mitran, in 1891, which became a daily in 1899. ஜி. சுப்பிரமணியம் 1891 சுதேசி மித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழையும் தொடங்கினார். அப்போ நெக்ஸ்ட் ஒன்ல J. Subramanian also started a Tamil nationalist periodical, Sudesi Mitran, in 1891, which became a daily in 1899. 1899 அவ்விதழ் நாளிதழாக மாறியது. இந்த இந்து சுதேசி மித்திரன் ஆகிய பத்திரிகைகள் தொடங்கப்பட்டன. இந்து சுதேசி மித்திரன். The founding of the Hindu and the Sudesi Mitran provided encouragement to the starting of other native newspapers such as Indian Patriotic, South Indian Mail, Madras Standard, Desabhimani, next one Vijaya, Suryodayam and India. அப்போ இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியாவின் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு, தேசாபிமானி, விஜயா, சூர்யோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்கப்படுவதற்கு ஊக்கம் அளித்தது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா. அந்த பிக்சர்ஸில் பாருங்க, முத்துசாமி பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து சுப்பிரமணியம், அதுவும் பார்த்துக்காங்க. சென்னை மகாஜன சபை, மெட்ராஸ் மகாஜன சபா.
மெட்ராஸ் மகாஜன சபா அதான் எம்எம்எஸ் was the earliest organization in South India with clear nationalist objectives. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பெற்ற தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபை ஆகும். On 16 May 1884, MMS was started by M. and வீரராகவாச்சாரி, பி ஆனந்தச்சார்லு, பி ரங்கையா and few others. 1884 மே 16 எம் வீரராகவாச்சாரி, பி ஆனந்தச்சார்லு, பி ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட இவ்வமைப்பின் முதல் தலைவராக பி ரங்கையா பொறுப்பேற்றார். பி ரங்கையா became his first president. அதுவும் லைன் பண்ணிக்காங்க கேட்பாங்க. மெட்ராஸ் மகாஜன சபா த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் டேஸ் அப்படின்னா ரங்கையா. பி ஆனந்தச்சார்லு played an active role as its secretary. இதனுடைய செயலாளராக பொறுப்பேற்ற பி ஆனந்தச்சார்லு இதன் செயல்பாடுகளில் பங்காற்றினார். த மெம்பர்ஸ் மீட் periodically debated public issues in closed meetings, conduct all meeting and communicate their views to the government. அமைப்பின் உறுப்பினர்கள் குறிப்பிட்ட இடைவெளியில் ஒன்று கூடி தனிப்பட்ட விதத்திலும் அறை கூட்டங்கள் நடத்தியும் பொது பிரச்சனைகள் குறித்து விவாதித்து தங்களுடைய கருத்துக்களை அரசுக்கு தெரியப்படுத்தினர். Its demands include conduct of a simultaneous civil service examination in England and India, abolition of the Council of India in London, reduction of tax and reduction of civil and military expenditure. மாகாணத்தின் பல பகுதி வாழ மக்களுடைய பல்வேறு பொது பிரச்சனைகள் குறித்து ஒருமித்த கருத்தை உருவாக்கி அதை அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவதே சென்னை மாகாண சபை நோக்கமாக இருந்தது. குடிமை பணிக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவில் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும். லண்டனில் இந்திய கவுன்சில் மூடுவது, வரிகளை குறைப்பது, இராணுவ குடியில் நிர்வாக செலவுகளை குறைப்பது ஆகியவை அமைப்பின் கோரிக்கைகளாகும். Many of its demands were adopted later by the Indian National Congress founded in 1885. இவ்வமைப்பின் பல கோரிக்கைகளுக்கு பின்னர் 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸின் கோரிக்கைகள் ஆயின. அதுவும் லைன் பண்ணிக்கா. த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் தி இயர்னா 1885 ஏற்கனவே சொல்லியிருப்போம். திரும்பவும் லைன் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்போ மாட்ரேட் பேஸ் மிதவாத கட்டம். தேங்க்யூ.